இந்த ஊர் பக்கம் எல்லாம் காது குத்து கல்யாணம்னு வந்துச்சுன்னா, ஊர் ஜங்ஷன்ல ஒருத்தரு உட்கார்ந்திருப்பாரு. ஸோ மாரியம்மன் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட மைக் செட்டு, ரேடியோ செட்டு, டேபிளு, சேரு இது எல்லாமே வாடகைக்கு விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ பெர் டேக்கு இவ்வளோ ரென்ட் அப்படின்னு சார்ஜ் பண்ணிட்டு, அண்டா, குண்டா வரைக்கும் குடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாரி ஒரு கம்பெனி தான் இந்த லீப் இந்தியா ஐபிஓ. என்ன ப்ரோ ஒரு நல்ல கம்பெனிய ஒரு ரெண்டல் விடுற கடைக்கு நிகரா பேசுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட பிஸ்னஸ் மாடல் எ என்னங்கிறத இப்படியே சிம்பிளா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். பட் இவங்க என்ன பண்றாங்கங்கிறத வீடியோக்குள்ளாடி டீட்டெயிலா பார்த்துடலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவுக்கு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட்ட மறக்காம போட்டு விட்டுருங்க. முக்கியமா கமெண்ட்ல என்ன சொல்ல போறீங்கன்னா, நீங்க எந்த ஊரு? அதாவது உங்க சொந்த ஊர் எது? அண்ட் என்ன ஒர்க் பண்றீங்க? ஸோ இந்த 2 விஷயத்தையும் கமெண்ட்ல போடுங்க. நான் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கேன். அண்ட் ஒருத்தங்க முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா, அ ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுங்க. ஒரு சேனல் ஏதாவது வாட்ஸ்அப் சேனலோ இல்ல சம்திங் அந்த மாரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ நான் ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால சில பட்டி டிங்கரிங் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அத முடிச்சுட்டு சேனல் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கையும் ஆட் பண்றேன். அத தாண்டி உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், என் கூட பெர்சனலா பேசணும் அப்படிங்கிறப்ப டிஸ்கிரிப்ஷன்ல இன்சூரன்ஸ் என்குயரி ஃபார்ம் இருக்கும். ஸோ அத ஃபில் பண்ணீங்கன்னா, நானே பெர்சனலா உங்கள ரீச் பண்றேன். ஸோ இப்ப வீடியோக்குள்ளாடி போயிரலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐபிஓ தான் லீப் இந்தியா ஐபிஓ. ஸோ இவங்க வந்து என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஐபிஓவோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது வந்து 7ஆம் தேதி ஓப்பன் ஆகி 11ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 2480 கோடிகள். அண்ட் அதில ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 480 கோடி. அதில முக்காவாசியும் கடன் அடைக்கிறது தான் யூஸ் பண்ண போறாங்க. பாஸ்ட்டா நம்ம பார்த்த நெறைய ஐபிஓஸ்ல இதே கான்செப்ட்ல தான் வந்தாங்க ஐபிஓஸ்க்கு. ஸோ அதே மாரி தான் இவங்களும் வந்திருக்காங்க. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ன்னு பார்த்தீங்கன்னா 2000 கோடி அவங்க இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஓனர்ஸ் வந்து செல் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து டோட்டலி ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஏன்னா ஃப்ரெஷ் இஷ்யூவா வெறும் 500 கோடி கிட்ட எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் ந ஓனர்ஸ் வந்து வித்து எடுத்துக்கிறதுங்கிறது வந்து நாட் அக்செப்டபிள். பட் இருந்தாலும் அவங்க அப்படிதான் டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 151 டூ ரூ. 159 பெர் ஷேர். அண்ட் வேல்யூவேஷன் இத லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, 6400 கோடிகள். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல பத்தி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க இந்த செக்டார்ல ஒரு மோனோபோலி தான். கிட்டத்தட்ட 90% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இந்தியால. அண்ட் இவங்களோட ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மிடபிள் குளோபல் பிரைவேட் எக்விட்டி இன்ஸ்டிடியூஷன் கேகேஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க தான் இவங்களோட ப்ரொமோட்டர். அண்ட் ரீசென்ட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிஹெச்இபி இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனிய அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு எந்த மாரி ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறதையும் வீடியோக்குள்ளாடி பார்த்துடலாம். முக்கியமா இவங்களோட பிசினஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ சார்ந்து இருக்கு. ஸோ அது எப்படி இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பிசினஸ் மாடல்ல பார்க்கலாம். ஸோ இவங்க பிசினஸ் மாடல் என்னன்னா, இவங்க ஒரு அசெட்ட வச்சிருக்காங்க. அந்த அசெட்ட வந்து ரெண்டல் விட்டு அது மூலமா சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதில என்னென்ன ரெண்டல் விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு அசெட் வந்து பேலட். அதாவது வுட்டன் பேலட்டுன்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நான் வந்து இந்த வீடியோல எடிட் பண்றப்போ போடுறேன். இத வந்து கம்பெனிஸுக்கு ரென்ட்க்கு விட்டு சம்பாதிப்பாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அதாவது ஒரு ஃபேக்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிஸ்கட் ஃபேக்டரி. ஸோ அவங்க பிஸ்கட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு, ஸோ அத எல்லாத்தையும் ஒரு பொட்டியில அடைச்சு டோட்டலா ஒரு பெரிய பாக்ஸ்ல பேக் பண்ணுவாங்க. ஸோ அத வந்து டோட்டலா தூக்கிட்டு போனோம்னா, கண்டிப்பா கையால தூக்க முடியாது. ஒரு வெயிட் லிஃப்டர் வேணும். அதாவது அந்த ஃபோக் லிஃப்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வண்டியோட ஸ்க்ரீனையும் போடுறேன். ஸோ இத யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாக்ஸ தூக்குவாங்க. ஸோ அத தூக்குறப்ப அடியில வைக்கக்கூடிய அந்த திங் தான் இந்த பேலட். ஸோ வுட்டன் பேலட். ஸோ இந்த திங்ஸ வந்து பொதுவா இப்போ அந்த பிஸ்கட் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஓனா இதெல்லாம் வாங்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உடைஞ்சு போனாலும் சரி, இந்த மாரி அவங்களுக்கு இனிஷியலா நெறைய காஸ்ட் தேவையில்லாம போயிட்டுருக்கும். ஸோ நெறைய வாங்கி போடுற மாரி இருக்கும். ஃபியூச்சர்ல அது தேவையில்லாம கூட போகலாம். ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி கம்பெனிகிட்ட அவுட்சோர்ஸ் பண்ணி அத ரெண்டலுக்கு வாங்கி யூஸ் பண்ணிட்டு, தேவை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப குடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து அந்த பேலட் பூலிங் மெத்தட். ஸோ இது மூலமா இவங்களுக்கு 62% ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா, எம்ஹெச்இ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டே நம்ம சொன்ன அந்த ஃபோக் லிஃப்ட். ஸோ அதையுமே இவங்க வந்து ரெண்டல் விடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அது லித்தியம் அயன் பேட்டரியில ஒர்க் ஆகுற ஃபோக் லிஃப்ட்டா இருந்தாலும் சரி, அத தாண்டி ஒரு ஃபோல்டபுள் பாக்ஸ் சம்திங். ஸோ அதையும் நான் வந்து ஸ்க்ரீன்ல போடுறேன். அத பாருங்க. ஸோ இதுவா இருந்தாலும் சரி, இப்ப லேட்டஸ்ட்டா ஐஓடி அந்த மாடர்ன் சென்சார்ஸை யூஸ் பண்ணி அதை ட்ராக் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு காஸ்ட் ரெக்கவரி. ஸோ இப்போ இந்த உடன் பேலட்ஸை வந்து இவங்க ரெண்டல் விடுறாங்க. ஸோ வாங்குகிற கம்பெனிஸுக்கு ஏதாவது டேமேஜஸ் ஆச்சுனாலும் சரி, இது லாஸ்ட் ஆச்சுனாலும் சரி, அதுக்கான ஒரு காஸ்ட்டை வந்து இவங்க கொடுத்தாகணும் இல்லையா? அதாவது ஒரு வேளை இதை வந்து தூக்கி இவங்க ஸ்க்ராப்புக்கு போட்டாலும் அதுலேருந்து ஒரு இன்கம் வரும். இல்லை அந்த உடைஞ்சு போனதுக்காக அந்த கம்பெனி வந்து இவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி பே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து அந்த லாஸ்ட்டோ டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு காஸ்ட் ரெக்கவரி மெக்கானிசம் கூட வச்சுருக்காங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி இதில் பார்த்துடலாம். ஸோ என்ன விஷயம்னா, பொதுவா அமெரிக்கா மாரியான யூரோப் கண்ட்ரீஸ் ஆர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, 90% வந்து இந்த மாரி பேலட்ஸை வந்து அவங்க கம்பெனியில இன்பில்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்தியா மாரியான கண்ட்ரீஸில் வந்து கம்பெனிஸ் பொதுவா இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப சொற்பமான கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. நியர்லி 15% தான் இந்த பேலட் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ பெரிய மார்க்கெட் இருக்கு இன்னும் இந்த கம்பெனிக்கு. ஆல்ரெடி இவங்க மார்க்கெட் லீடர். இவங்களுக்கு வேற காம்படிஷனும் கிடையாது. 90% இவங்க தான் இத சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேள இது இம்ப்ரூவ் ஆச்சு, இந்தியால நெறைய கம்பெனிஸ் இத அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க அப்டின்னா, இவங்களுக்கு ஒரு நல்ல ரெவென்யூ பூஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மார்ஜின் பிரஷர். ஸோ இதில என்னன்னா, இது இது முக்கியமான ரீசன். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி அந்த பிசினஸ் கம்பெனி வந்து ஓனா இவங்க வந்து இந்த பேலட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி அத வச்சிருந்தாங்கன்னா, அவங்க மெயின்டனன்ஸ் சரியா இல்லாம, அத வச்சிருக்கிறதுக்கு பிளேஸ் ப்ராப்பரா இல்லாம, ஸோ அது வந்து வீணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த கம்பெனிஸுக்கு நெறைய லாஸஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஆப்பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேப்பெக்ஸ்ன்னா மொத்தமா இன்வெஸ்ட் பண்றதுக்காக அவங்க போடுற எக்ஸ்பெண்டிச்சர். ஆப்பெக்ஸ்ன்னா ஆப்பரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு வேலை நடக்கணும். அதுக்காக நான் ரெண்டுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு விஷயம் வாங்குறேன் அப்டின்னா, அது ஆப்பரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி எல்லா கம்பெனிஸும் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியில ரெண்டலுக்கு இத எடுக்குறாங்க. ஸோ அதனால மத்த கம்பெனிஸுக்கு மார்ஜின் ஃப்ரீ அப் ஆகுறனால இந்த கம்பெனிய ப்ரிஃபர் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஜிஎஸ்டி கன்சாலிடேஷன். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேட்டும் ஒவ்வொரு டாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அதனாலேயே அந்தந்த ஸ்டேட்டோட அ ஒரு டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, ஏதாவது விஷயமா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேட்டுக்குள்ளாடியே முடிச்சுருவாங்க. மத்த ஸ்டேட்டுக்கு போறப்ப டாக்ஸேஷன் மாறும்னு. இப்ப எல்லாருக்கும் காமனா ஜிஎஸ்டியா இருக்கிறனால, இவங்க வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க இந்தியா ஃபுல்லா. அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ப்ராடக்ட்டா ஒரு கம்பெனி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா, ரிட்டர்ன் வந்து இவங்க அந்த பேலட்ஸ வந்து இதே இடத்துக்கு திரும்ப கொண்டு வரணும் வேண்டிய அவசியமும் இல்ல. இன்னொரு வேர்ஹவுஸ் இவங்களோட ஓன் வேர்ஹவுஸ் ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா, அங்க சப்ளை பண்ணிருவாங்க. அங்கேருந்து வேற ஏதாவது கம்பெனி அத யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொட்டேஷனலா இருக்கிறனால, இவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்டும் சேவ் ஆகுற மாரி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இஎஸ்டி மேண்டேட்ஸ். ஸோ பொதுவா இஎஸ்டின்னா அந்த என்வைரான்மென்ட் சம்மந்தமான விஷயம். ஸோ பொதுவா வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்டின்னா, ஒரு திங்ஸ இங்கேருந்து ஒரு டெல்லிக்கு கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிட்டர்ன் வரும்போது அந்த வண்டி எம்ப்டியா வரும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலா அதில ஏதாவது ஒரு பொருள ஏத்திட்டு வரும்போது, அது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி தான். நான் ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸ் மெத்தடுக்கு சொன்ன அதே விஷயம் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. ஸோ என்னன்னா, திரும்ப அவங்க எடுத்துட்டு வரக்கூடிய டைம்ல இந்த பேலட்ஸ எடுத்துட்டு வேற ஒரு இடத்துல சப்ளை பண்ற மாரி கொண்டு வராங்க. ஸோ அதனால அது வந்து ஒரு என்வைரான்மென்ட் சேஃப்டியாவும் இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போடுறதுக்கும் தேவையில்ல. எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு செலவழிக்கவும் தேவையில்ல. கார்பன் எமிஷன் எக்ஸ்ட்ரா ஆகுறதுக்கும் தேவையில்ல. ஸோ அந்த மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் நம்ம இதில இருக்கு. என்னன்னா, இந்த பேலட்ஸ் எல்லாம் உடன் பேலட்ஸ் இல்லையா? ஸோ மரத்த வந்து வெட்டி தான் இத கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனியும் இண்டிவிஜுவலா அவங்க ஓனா இத வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா, நெறைய மரம் இதுக்காக வெட்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு காமன் கம்பெனி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப, ரெண்டல் விடுறப்ப, மத்த கம்பெனிஸ் எல்லாம் இதுக்காகவே வாங்கி அத வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிங்கிற மாரியும் இத ஒரு புரிதல்ல சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓவராலா நான் அந்த டிராஃப்ட்லேருந்து நான் வந்து
தெரிஞ்சுக்கிட்டது, நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு இதில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் ஆனோன்னா நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு புரிஞ்ச விஷயத்த நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் காம்படிட்டிவ் மோட். ஸோ இவங்களோட மோட்டோ என்னென்னா, இவங்க ஒரு மார்க்கெட் லீடர். ஸோ இந்த மோட்டை பற்றி ப்ரீவியஸாக எல்லா ஐபிஓஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்களுக்குன்னு யுனிக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க சிம்பிளா. ஸோ இவங்களுக்கு வேறு பெருசாக காம்படிஷன் வரதுக்கும் வாய்ப்பு இல்லை. இன்னும் அன்டாப்டு மார்க்கெட் அதிகமாக இருக்குது. இதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மில்லியன், அதாவது ஒரு கோடிக்கு மேலே அதிகமான அசெட்ஸ் இவங்க கிட்ட இருக்குது. ஸோ இந்த வுட்டன் பேலட்ஸாக இருக்கட்டும், ஃபோக் லிஃப்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களால நிறைய சப்ளை கூட பண்ண முடியும். ஓகேங்களா? அதுவும் வேர்ல்டு வைடாக, நேஷ்னல் வைடு, வேர்ல்டு வைடு எப்படி ஆனாலும் சொல்லலாம். ஸோ இவங்களால பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி 33 ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் ஹை டென்சிட்டி நெட்வொர்க் என்ஷூரிங் வயபிள் ரிவர்சபிள் லாஜிஸ்டிக்ஸ். அதாவது ஒவ்வொரு வேர்ஹவுஸும் இன்டர்லிங்க்டாக இருக்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பேலட்ஸ் போனாலும் திரும்ப திரும்ப கொண்டு வந்து அதை சர்க்குலேட் பண்ணுற மாதிரியான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த அக்யூஸ்டேஷன் சிஹெச்இபி. ஸோ அது வந்து ஒரு நல்ல காம்படிட்டராக இருந்தாங்க. அவங்கள அக்யூஸ்டேஷன் பண்ணதுனால இப்போ வந்து இந்த இடத்துல இந்த மார்க்கெட்டில் இவங்க வந்து நல்ல டாமினன்ஸாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பியர் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு கூட ஒரு ப்ராப்பரான பியர்ஸ் கிடையாது. ஏன்னா இவங்க காம்படிட்டரே இவங்க வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து ஒரு யூனிக்கான மாடல்னே வச்சுக்கலாம். அண்ட் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா 2024 364 கோடிகளாக இருந்த ரெவென்யூ 729 கோடிகளாக அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு 50%. ஸோ இது நல்ல எபிட்டா மார்ஜின் தான். டிப்ரிசியேஷன், ஸோ இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு லாஸ்ன்னு இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஃபைனலாக சொல்கிறேன். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 62 கோடிகள், நல்லாவே டபுள் ஆகிருக்கு. ஓகேங்களா? இருந்தாலும் இவ்வளோ ரெவென்யூ வந்தும் நமக்கு ப்ராஃபிட்டு 62 கோடிகள் தான். அதுக்கு காரணம் வந்து ஒன்று இந்த டிப்ரிசியேஷன் 200 கோடி, இன்னொன்று வந்து அவங்களோட லோன்ஸ் டெப்ட்டு. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். டெப்ட்டு வந்து ஏன் அதிகமாக இருக்குன்னா, இவங்க அதிகமான அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இவ்வளோ அசெட் வாங்கியிருக்காங்கன்னா, இவ்வளோ வுடன் பேலட்ஸ் செஞ்சுருக்காங்க, இவ்வளவு ஃபோர்க் லிஃப்ட் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, அதை தாண்டி பல எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அதிகமான காஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ண வச்சுருக்கோம். ஸோ அதனால் இவங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. 1017 கோடிக்கான கடன் இருக்குது. அண்டு இவங்க ஓனர்ஸ் வந்து இந்த ஃப்ரெஷ் இஷ்யூவை வச்சு வெறும் 360 கோடிகள் தான் இதுலேருந்து கடனை அடைக்கிறாங்க. மிச்சம் அவங்க வந்து 2000 கோடிக்கான அசெட்டை அவங்க செல் பண்ணி அவங்க கையில் காசை எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. மேபி வேறு ஏதாவது கம்பெனி கூட அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் லோனை அடைக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகி ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக காமிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மோனோபொலி, அதை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு நல்ல ப்ரொமோட்டர் பேக்கிங் இருக்குது, அதுவும் பார்த்துட்டோம். அதே மாதிரி கிளைண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி எடுத்துட்டாங்க, இவங்கக்கிட்ட 2 வாங்குறாங்கன்னா சும்மா 1 டேக்கெல்லாம் 2 வாங்க மாட்டாங்க. ஸோ இதுவரைக்கும் பேசிகிட்டு வரும்போது நீங்கள் 1 டேக்கு வாங்குறாங்க அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஸோ அப்படி கிடையாது. ஒரு 1 இயருக்கோ இல்லை 5 இயர்ஸ் வரைக்கும் சேர்த்தே ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக போட்டு பர் டேக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காஸ்ட்டாகவே வாங்கிப்பாங்க. ஸோ எவ்வளோ பெரிய கான்ட்ராக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சீப்பாக இவங்க கொடுப்பாங்க அந்த ப்ராடக்ட்டை. ஸோ அதனால தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் இவங்கள ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்து இருந்தாங்கன்னா அதிகமாக தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு கான்ட்ராக்டாக ஃபஸ்ட்டே போட்டுட்டாங்க அப்படின்னா பல்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இதை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க நல்லா அடித்து துவைச்சிட்டு திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இது வந்து அந்த இதை ரெண்டல் வாங்குகிற கம்பெனிக்கும் பாசிட்டிவ், இதை கொடுக்குற இவங்களுக்குமே அது பாசிட்டிவ் தான். அதுக்கப்புறம் வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கடன், அது ஒரு வீக்னஸ். அதே மாதிரி இந்த டிப்ரிசியேஷன் வந்து என்னன்னு இப்போ சொல்கிறேன். ஸோ என்னென்னா இல்லை அடுத்து சொல்கிறேன், அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ டிப்ரிசியேஷன் என்னென்னா, அந்த ப்ராடக்ட் இவங்க வாங்கி வச்சுருக்காங்கல்ல, அது வந்து நாளடைவில் சிதைஞ்சிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால ஒரு காஸ்ட் அதுக்குன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதான் டிப்ரிசியேஷன் காஸ்ட்டு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15% இதுதான் இந்தியாவுக்குள்ளாடி இது ஊடுருவி இருக்குது. அண்ட் ரிமைனிங் நிறைய மார்க்கெட் அன்டாப்டாக இருக்குது. ஸோ அங்கே வந்து இவங்க டேப் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஷிஃப்ட் டு மூமெண்ட் ஹையர். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா,
ஸோ இப்ப ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இந்த பேலட்ஸ வச்சு ப்ராடக்ட்ஸ ஸ்டோர் பண்றாங்கன்னா, அதுக்கான ரென்ட்டுங்கிறது ஒரு அமௌண்ட்டா இருக்கும். அதுவே இந்த மூவ்மெண்ட் யாருன்னா, அத எடுத்துட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆன் ஆகுது. அந்த பேலட்ஸ் வேற வேற ஸ்டேட்டுக்கு போகுது. அங்கேருந்து இன்னொரு கம்பெனிக்கு அவங்க சப்ளை பண்றாங்க அப்படிங்கிறப்ப, அது சுத்திட்டே இருக்கு. வேற வேற கம்பெனிக்கு போயிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு காஸ்ட் இது மூலமா அதிகமா கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அந்த மூவ்மெண்ட் கேருக்கு போறாங்க. அண்டு TARON அப்படின்னா என்னன்னா, அது மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு சப்சிடரி கம்பெனி. இவங்களோட ஓன் கம்பெனி தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபோக் லிஃப்ட் அந்த மாரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இவங்க கம்பெனிஸுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க மெயினா வுட்டன் பேலட்ஸ் குடுக்குறாங்க. இவங்களோட சப்சிடரி கம்பெனி வந்து அந்த TARON வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் ஆர் எக்யூப்மென்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஓவராலா இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். த்ரெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் கம்பெனிஸ், ஒரு சில மெடிக்கல் ரிலேட்டடா ஃபார்மா கம்பெனிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த வுட்டன் பேலட்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா, அ இது பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் அந்த வுட்ல வந்து அந்த பாக்டீரியா, ஃபங்கல் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கண்டாமினேட் ஆகும் அப்படிங்கிற மாரி கூட அத சேஞ்ச் பண்ணலான்னு நெனைக்கிறேன். ஸோ இது என்னோட ஓன் தாட் தான். ஸோ அதனால இவங்க வந்து பிளாஸ்டிக்ஸ் ஆர் கார்ட்போர்ட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட். ஏன்னா இவங்க கிட்ட அந்த அசெட் கிடையாது. ஸோ ஒரு வேளை இவங்க இத சப்ளை பண்ணணும்னா, புதுசா இத வாங்கணும். ஸோ அப்ப இன்னுமே அவங்களுக்கு கடன் அதிகமாகும். இன்னும் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இவங்க பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ ஒரு லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கிற ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் நடந்துச்சுன்னா, அது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட். அதே மாரி இந்த டெப்ட்டுக்கான ஹை இன்ட்ரெஸ்ட் பே பண்றதும் ஒரு பெரிய அ த்ரெட் தான் இவங்களுக்கு. ஸோ இப்ப அந்த மேட்டருக்குள்ளாடி வாரேன். ஸோ அது என்னன்னா, பிஇ வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா, 106 டைம்ஸ் அதிகமா இருக்கிற மாரி தெரியும். ஸோ அதனாலேயே இந்த ஐபிஓக்கு பெருசா டிமாண்ட் இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா அது ஒரு இல்யூஷன் தான். ஸோ அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். இவங்க வந்து டிப்ரிசியேஷன் அசெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 200,00,00,000, 300,00,00,000ன்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் வந்து அது லாஸ் மாரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ப்ராஃபிட் கம்மியா காட்டும். ஆனா உண்மையிலேயே அவ்வளோ பணம் அவங்க அக்கவுண்ட்லேருந்து வெளிய போகுதா? இல்ல. அது வெறும் டிப்ரிசியேஷன்னு காமிக்கிற அமௌண்ட் தான். இப்போ ஒரு அசெட் வாங்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றது? ஆ என்கிட்ட ஒரு ஏர்பாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன்னா, இதோட ஃபர்ஸ்ட் இயர் காஸ்ட் வந்து ஒரு ரூ. 2,500ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ரூ. 2,000 மாறும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ரூ. 1,500 மாறும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ரூ. 1,000 மாறும். இத நான் வித்தா தான் எனக்கு அந்த காஸ்ட் கரெக்ட்டா? ஸோ இத விக்காத பட்சத்தில எனக்கு வந்து இதோட காஸ்ட் வந்து என்னவா இருக்கும்? அதே சேம் ரூ. 2,500க்கான வேல தான் இது செய்ய போகுது. கரெக்ட்டா? ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து எனக்கு லாஸ் கிடையாது. என் கையிலேருந்து எந்த பைசாவும் போறதில்ல. நான் விக்காத வரைக்கும். ஸோ அதனால இத வந்து ஒரு டிப்ரிசியேட்டிங் அசெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நமக்கு பேப்பர்ல பார்க்குறப்ப, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல பார்க்குறப்ப, அது லாஸ் மாரி கன்வே ஆனாலும், அது அவங்களே ஆக்சுவல் லாஸ் கிடையாது. அவங்க கிட்ட காசு நிக்குது. ஸோ இத அவங்க வித்துட்டோ, இல்ல அத புதுசா அத உடைச்சு தள்ளிட்டு வேற வாங்கி போடுறாங்கன்னா தான் அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவா இருக்கும். ஸோ அதுவரைக்கும் அது ஒரு பேப்பர் லாஸ் மாரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரியாலிட்டியா நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட்டா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 19 டைம்ஸ் வந்து பிஇ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்றாங்க. அதுக்கும் காரணம் என்னன்னா, இவங்க 90% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஒரு மோனோபோலியா இருக்காங்க. ஸோ அதனால இந்த ஐபிஓல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 7 ரூப்பீஸ் தான் வந்து நமக்கு லிஸ்டிங் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 4% அதாவது 4 டூ 5% தான் நமக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதனால இதில அப்ளை பண்ணாம இருக்கிறதே நல்லது. முக்கியமா ஒரு நெகட்டிவான ஃபேக்டர் இருக்கு. அதான் அந்த ஆஃபர் ஃபார் சேல் 2,000 கோடிக்கான சேல் வந்து ஓனர்ஸ் பண்றது தான் ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம். ஐபிஓட டோட்டல் வேல்யூவேஷனே 2,500 கோடிங்கிறப்ப, அதில முக்காவாசி ஓனர் செல் பண்றாங்கிறப்ப, அவங்களுக்கே கம்பெனி மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல வேற ஏதாவது புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண போறாங்களான்னு தெரியல. பட் அவங்க நோக்கம் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஆஸ் எ இன்வெஸ்டரா இது ஒரு கன்சர்னிங்கான விஷயம். அத ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால பெட்டர் நாட் டூ அப்ளை. நான் இத அப்ளை பண்ண போறது கிடையாது. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸு செட் ஆகாது. ஆனா லாங் டெர்முக்கு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் பண்ணலாம். பட் நானுமே இத கன்சிடர் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் நெறைய ஐபிஓஸ் பார்த்துருக்கோம்ல. அதே மாரி இத
அடிக்கடி செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில மட்டும் லாங் டெர்முக்கு யோசிக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த கம்பெனி வாஸ் நாட் குட். ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்டீங்க. இந்த வீடியோ போட்டுட்டேன். அதுக்கு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டெர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கோ இல்ல உங்க ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. இன்சூரன்ஸ் போட்டியா? எப்படி போடுறது? எங்க செக் பண்றது? என்ன இன்சூரன்ஸ் போடுறது? அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா உடனே என் பேர சொல்லுங்க. என் சேனல் நேம சொல்லுங்க. நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 2 இன்னும் எடுக்காம வச்சிருங்க. சீக்கிரமா எடுத்து போஸ்ட் பண்றேன். ஸோ அப்ப இன்னுமே உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ என்கிட்ட பர்சனலா என்குயரி பண்ணணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இன்சூரன்ஸ் என்குயரி ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் குடுத்துருப்பேன். அத கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா, நானே டைரக்ட்டா உங்கள ரீச் பண்றேன். பணத்த உங்க பக்கம் ஈர்க்கணும்னா மறக்காம மணி மேக்னெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.